ஹலோங்க, நான் உங்கள் பூங்கொடி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு அரைக்கிறதுக்கான பொருள் சோம்பு, ஏலக்காய், சீரகம், கல்பாசி, மிளகு, கிராம்பு, பட்டை, அப்புறம் அன்னாச்சி பூ. இதை தான் நம்ம எண்ணெயில் வறுத்துக்கிறோம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், பூண்டு. பெரிய வெங்காயம், தக்காளி, கொஞ்சம் பொட்டுக்கடலை. உங்கள்கிட்ட முந்திரி பருப்பு இருந்தால் முந்திரி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு. இது வதங்கிட்டுருங்க. இதை வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் வந்து அரையாதுன்ட்டு நான் அதில் போட்டு தூள் பண்ணியிருக்கேன். இப்போ இதோடு சேர்த்து அதை அரைச்சிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இதில் வந்து பட்டை, கல்பாசி, கொஞ்சோண்டு மிளகு, இலை போட்டிருக்கோம். கருவேப்பிலை, வெங்காயம், தக்காளி. ஆல்ரெடி நம்ம அதில் போட்டிருக்கோம் நிறைய வதக்கு அரைக்கிறதுக்கு. நிறைய போட்டோம்னா பிடிக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுருக்காங்க. இது வந்து காலையிலே மட்டன் வாங்கி மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு மட்டன் மசாலா, அப்புறம் உப்பு போட்டு பெசரி வச்சுட்டோம். ஃப்ரிட்ஜில் இருந்தது. இப்போ அதை வந்து நம்ம குழம்புக்கு போட போகிறோம். இதிலே நம்ம 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தாங்க போட்டேன். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூள் தனித்தனியாக இருந்ததுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சி வச்ச மசாலாவையும் அது ஊற்றிடலாம். இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றலாம். உப்பு ஆல்ரெடி போட்டுருக்கோம். நம்ம ஊற வைக்கும்போது தேவையான கொஞ்சம் போட்டுக்கலாம். தேவையான தண்ணி ஊற்றி வச்சுங்க. இப்போ விசில் விட்டுடலாம். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. சப்பாத்தி போட போகிறோம். அதுக்கு பிசைஞ்சு வச்சுருக்குறோம். கறி குழம்புக்கு சப்பாத்தி. குழம்பு பாருங்க ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். குழம்பு சப்பாத்தி போட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, சப்பாத்தி ரெடி. பாருங்க மெதுவாக இருக்கும். சப்பாத்தி, மட்டன் குழம்பு ரெடி, சப்பாத்தி ரெடி.